ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் செடியில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரே செடியில் நீங்கள் கிலோ கணக்கில் காய்கள் பறிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செடி நல்லா ஹெல்த்தியாக ஃபாஸ்ட்டாக வளரும். நிறைய பூ பிஞ்சுகள் வச்சு நீங்கள் ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும். கத்திரிக்காய் செடியில் ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு நம்ம பார்த்து சின்ன சின்ன விஷயத்தை கூட ஃபாலோ பண்ணுவோம். செடி எப்போதுமே டேரெக்டாக 5 to 6 மணி நேரம் சன்லைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். அதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் மாற்றி பயன்படுத்துவோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சாலும் கத்திரிக்காய் செடிகளில் நல்ல அறுவடை எடுக்க முடியாது. ஆனால் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் கத்திரிக்காய் செடிகளில் ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும். கத்திரிக்காய் செடிகளில் வேறு பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிற இலையிலேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி இலைகள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இலைகளில் இருக்கக்கூடிய சைட் பிரான்ச்சஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இந்த சைட் பிரான்ச்சஸை கட் பண்ணுறதுனால செடி நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாக வளரும். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய கிளைகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால பூ பிஞ்சுகள் உதிர்ந்து போகாமல் நிறைய பிஞ்சுகள் வச்சு காய்கள் காய்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் செடியில் ஒரு நல்ல அறுவடை எடுக்கணும் அப்படின்னா பூ பிஞ்சுகள் வர தொடங்கும் போதே நம்ம பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ் ரிச் ஃபர்டிலைசர் பயன்படுத்தணும். இன்றைக்கி நான் பயன்படுத்தக்கூடிய லிக்விட் ஃபர்டிலைசர் பழைய சாதத்தை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நாளைக்கு நிழலில் அப்படியே வச்சுருங்க. 5 நாளைக்கு பிறகு ஃபில்டர் பண்ண இந்த ஃபர்டிலைசர்லேருந்து ஒரு பங்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா சம அளவில் 3 மடங்கு தண்ணி கலந்துட்டு நீங்கள் மாடி தொட்டில் இருக்கக்கூடிய காய்கறி செடிகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள். இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.